கோட்பாடு. நீங்கள் எத்துணை கோடிகள் செலவு செய்தும் இந்த உலகத்திலே என்ன சாதனங்களை வேண்டுமானாலும் படைக்கலாம், என்ன படைப்புகளை வேண்டுமானாலும் அறிவியலால் நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு வர முடியாது. கியாமத் வரைக்கும் அறிவியல் எவ்வளவு முன்னேறினாலும் சரி, இறைவனின் மிகப்பெரிய ரஹ்மத்தான ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு வர முடியாது. விஞ்ஞானிகள் எழுதுகின்றார்கள், ஒரு சொட்டு தண்ணீரை உருவாக்குவதற்கு கூடங்குளம் அனல்மின் நிலையத்தில் ஒரு அணு தயாரிப்பதற்கு எந்த செலவு ஆகிறதோ அந்த செலவு ஆகும். அதோடு மட்டுமல்ல, தண்ணீர் என்பதனுடைய வேதியியல் மூலக்கூறு நமக்கெல்லாம் தெரியும், H2O. இந்த H2O என்கின்ற ரெண்டு மூலக்கூறு தான, இது ரெண்டையும் சேர்த்தால் நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கும் என்று அறிவியல் விஞ்ஞானிகள் சோதித்து பார்த்தார்கள், தோற்று போனார்கள். இரண்டு மூலக்கூறுகளை சோதித்து பார்த்தார்கள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வெளிப்படுகின்ற வீரியத்தை விட அதிக வீரியம் வெளிப்பட்டது. அதிலே வெளிப்படுகின்ற பாதிப்புகளை விட இந்த H2O மூலக்கூறை பயன்படுத்தி ஒரு சொட்டு தண்ணீரை தயாரிப்பதற்கு வருகின்ற வெளிப்பாடு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டார்கள், இந்த உலகத்திலே ஒரு சொட்டு தண்ணீரை இறைவனை தவிர வேறு யாராலும் கொண்டு வர முடியாது. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனின் படைப்புகளிலே இறைவன் அமைத்து தந்திருக்கின்ற அறிவியல் கோட்பாடுகள், இறைவன் வைத்து தந்திருக்கிற படைப்பியல் கோட்பாடுகள் விஷயத்தில் இன்றைய அறிவியல் தோற்றுப்போன விஷயம். குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லி முடித்து விட்டு அமர்ந்து விட்டது. இனி சொல்வதற்கென்று ஒன்றும் இல்லை. புதிதாக இந்த அறிவியல் உலகம் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அத்தனையும் குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே. குர்ஆன் ஹதீஸோடு சற்று அறிவியலை ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு 15-16ஆம் நூற்றாண்டுக்குள்ளேதான் அறிவியலுடைய அத்துணை கண்டுபிடிப்புகளும் இந்த உலகத்திலே தொடங்க ஆரம்பிக்கிறது. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகம் சுற்றுகிறது, நாம் அதிலே நிலையாக இருக்கிறோம். எப்படி? இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. மேலே ஒரு பொருளை போடுகிறோம், கீழே வருகிறது. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற விளக்கத்திற்கு எந்த ஐரோப்பிய உலகம் நியூட்டனின் விதியை மிக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறதோ, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கின்ற விளக்கத்திலே இமாமுனா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி முடித்தார்கள். நம்முடைய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை வைத்து ஆராய்ச்சி செய்த அத்துணை விஷயங்களும் மறைக்கப்பட்டது. ஒரு காலத்திலே இவர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் எடுத்துக் கொள்ளப்பட்டு நாங்கள் சொன்னோம் என்று பெருமையோடு ஐரோப்பியர்களால் இந்த உலகிற்கு அறிவிக்கப்பட்டது. சுய சிந்தனைகள் அல்ல, சுய முயற்சிகள் அல்ல, அது அத்தனையும் நம் இமாம்களினுடைய கருத்துக்கள். அது அத்தனையும் நம் இமாம்கள் இந்த உலகிற்கு குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே எழுதி வைத்த அறிவியல் கோட்பாடுகள். அது அத்துணை விஷயங்களும் இன்றளவும் இருக்கிறது. ஆனால் நம்மை விட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எப்படி சந்திரனும் சூரியனும் ஒளிர்கிறது என்கின்ற ஆராய்ச்சியை பல ஆண்டுகள் செய்தார்கள் விஞ்ஞானிகள். 16ஆம் நூற்றாண்டிலே செய்தார்கள். சூரியனுக்கு எப்படி ஒளி கிடைக்கிறது, சந்திரனுக்கு எப்படி ஒளி கிடைக்கிறது, இது எப்படியெல்லாம் மின்னுகிறது, சூரியனுக்கு தனி ஒளி, சந்திரனுக்கு தனி ஒளி என்பதெல்லாம் பல சாதனங்களை கொண்டு ஒரு குழுக்களோடு ஆராய்ச்சி செய்தார்கள். ஆனால் முடிவிலே அறிவித்த விஷயம் என்ன? நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், சூரியனின் ஒளியை வாங்கி கொண்டு சந்திரன் மிளிர ஆரம்பிக்கிறது, இரவு நேரத்திலே கடன் வாங்கி கொண்டு ஒளிர்கிறது என பல ஆண்டுகள் ஆராய்ச்சிக்கு பின்பாக அறிவித்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒற்றை வரியிலே அறிவித்தால், வஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜா வஜஅல ஃபீஹா சிராஜன் வகமரன் முனீரா. அல்லாஹ் சொல்லுகின்ற குர்ஆன் வார்த்தைகளை ஆராய்ச்சி செய்வதற்கு அறிஞனாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இறைவன் சொல்லுகின்ற அறிவியல் குறித்துண்டான ஆயத்துக்களை சிந்திப்பதற்கோ விளங்குவதற்கோ அறிவியல் சாதனங்கள் தேவையில்லை, விஞ்ஞான குழுக்கள் தேவையில்லை, லேபரட்டரி தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆயத்தின் அர்த்தங்களை மட்டும் விளங்கினால் போதும் அறிவியல் விளங்கிவிடும்.
அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடித்திருக்கிற எல்லா இஸ்லாமியனும் ஒரு வகையில் அறிவியல் விஞ்ஞானி. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா. நாம் வானத்தை படைத்தோம், வானத்துல ஒரு விளக்க வச்சோம். என்ன விளக்கு? சூரியன் என்கின்ற ஒரு விளக்கை வைத்தோம். விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்தார்கள், சந்திரனுக்கு தனி ஒளியா, அது எப்படி மிளிர்கிறது என்று. அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான், ஒரு விளக்கை வைத்தோம், அது சூரியன். கமரம் முனீரா, மின்னக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஒரு சந்திரனை வைத்தோம். ஒரு பல்ப் இருந்து வெளிச்சம் கொடுத்தா தான் நம்ம எல்லாம் தெரிவோம், இல்லாட்டி தெரிய மாட்டோம். அல்லாஹ் அந்த அர்த்தத்திலே, அல்லாஹ் இலக்கிய நயத்திலே வார்த்தைகளை மாற்றி அப்படியே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கமரம் முனீரா, மின்னக்கூடிய சந்திரனை நாம் ஆக்கி இருக்கிறோம். மின்னுகிறதென்றால் அதற்கென்று சுய ஒளி அல்ல, சுய ஒளியால் மின்னவில்லை. இமாம்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், கமர் என்பது அந்த சந்திரனிலிருந்து ஒளியை வாங்கி கொண்டு மின்னுகிறது என்கின்ற இந்த ஐரோப்பிய உலகம் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த விளக்கத்தை அல்லாஹ் கமரம் முனீரா என்கின்ற வார்த்தையிலே சொல்லி முடித்தார். இந்த உலகத்திலே இன்றைய ரீதியிலே அறிவியலுடைய மிகப்பெரிய சகாப்தமாக இந்த அறிவியல் உலகம் சொல்லிக் கொண்டிருப்பது ஜெனட்டிக் சயின்ஸ், மனிதனுடைய மரபணு வளர்ச்சி. ஒரு கருவிலே எப்படி மனிதன் தோன்றுகிறான், எப்படி உருவாகிறான், எப்படி குழந்தையாக பிறக்கிறான், எப்படி வளர்கிறான் என்பது குறித்துண்டான இந்த மரபணு வளர்ச்சி ஜெனட்டிக் சயின்ஸ், இது இன்றைய அறிவியலுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக சொல்லப்படுகின்ற விஷயம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கருவிலே 9 மாத குழந்தை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் நாம் அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறோம் என்கின்ற விஷயத்தை குர்ஆனிலே ஒரு 2 ஆயத்திலே மிக சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டான். குழந்தையின் கரு வளர்ச்சி குறித்துண்டான ஆராய்ச்சியை கிபி 16ஆம் நூற்றாண்டிலே தான் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதுவும் குழந்தையினுடைய கரு வளர்ச்சி ஆராய்ச்சி செய்கிறார். ஒரு கோழி முட்டைக்குள் எப்படி குஞ்சு உருவாகிறது என்கின்ற ஆராய்ச்சி தான் அவர்களின் முதல் ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சிக்கும் கூட லீவன் ஹூப் தயாரித்த மைக்ரோஸ்கோப் சாதனம் தேவைப்பட்டது. அந்த மைக்ரோஸ்கோப் சாதனத்தை கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு கோழி கருவுக்குள்ளே ஒரு கோழி குஞ்சு எப்படி உருவாகிறது என்கின்ற ஆராய்ச்சியை 16ஆம் நூற்றாண்டிலே தொடங்குகிறார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே உலகத்திற்கு எல்லா விளக்கத்தோடும் நிரூபித்து காட்டுகின்ற இந்த அறிவியல் பெருமையோடு சொன்னது, தாயின் கருவறையிலே எப்படி குழந்தை உருவாகிறது என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று பெருமையோடு சொன்னது. நாம் பெருமையோடு சொல்லலாம், 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக குர்ஆன் 2 வசனத்திற்குள்ளே சொல்லி முடித்து விட்டது. அதையும் தாண்டி இவன் இந்த உலகத்திலே பிறந்ததற்கு பின்னால் எத்துணை நாட்கள் வாழ்வான், எங்கெல்லாம் இருப்பான், எது போன்ற உணவுகளை எல்லாம் சாப்பிடுவான், இவன் மரணிக்கும் போது சீதேவியா, இவன் மரணிக்கும் போது மூதேவியாக மரணிப்பானா, இவன் இஸ்லாமியனா, இவன் காபீரா என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் கருவிலே வைத்து எழுதுகிறான் என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸையும் குர்ஆனின் ஆயத்தையும் பார்க்கின்ற பொழுது ஜெனடிக் சயின்ஸ் என்பது அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அறிவியல் அடிப்படையிலே சொல்லப்பட்ட விஷயம், புதுசா ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், ثم جعلنا النطفة في قرار مكين. கரிபட்டு நிற்கக்கூடிய தாயின் கர்ப்பப்பையிலே நுத்ஃபாவை வைத்தோம், அணுத்துளியை விந்து துளியை நாம் வைத்தோம். ثم خلقنا النطفة علقة. அல்லாஹ் ஜெனடிக் சயின்ஸ் மரபணு வளர்ச்சியை குறித்து பேசுகிறார். ثم خلقنا النطفة علقة. அந்த அணுத்துளியை நாம் ஒரு இரத்த கட்டியாக நாம் மாற்றினோம். وخلقنا العلقة مضغة. இந்த இரத்த கட்டியை நாம் சதை கட்டியாக மாற்றினோம். وخلقنا المضغة عظاما. இந்த
சதையை எலும்பாக நாம் மாற்றினோம். இந்த எலும்பிற்கு மேல் மேலும் நாம் சதையை போர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். ஒரு அணுத்துளியிலே உருவாகக்கூடிய அந்த குழந்தையை நாம் வேறு ஒரு படைப்பாக உருவாக்கினோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனை அழகாக படைத்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்கின்ற குழந்தை தாயின் கர்ப்பப்பையிலே 9 மாத காலங்கள் எப்படி இருக்கிறது என்கின்ற விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே முத்தாய்ப்பாக ரத்தின சுருக்கமாக முடிக்கின்ற இந்த குர்ஆனின் ஆயத்துக்களுக்கு விளக்கம் எழுதுகின்ற இமாம்கள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு 40 நாளைக்கும் குழந்தையின் நிலைமை கர்ப்பப்பையிலே மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சயின்ஸ்ல, இன்னைக்கு அறிவியல் துணை கொண்டு நீங்க இன்னைக்கு இன்டர்நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குழந்தை உருவான நாளிலிருந்து இது எத்தனாவது வாரம் என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் இணையதளத்திலே பார்த்தால் ஒவ்வொரு வாரமும் குழந்தையின் அமைப்பு சற்று மாறி இருக்கும். இப்படி 9 மாத காலங்கள் வரைக்கும் ஒவ்வொரு வாரம் அடிப்படையிலே குழந்தை கர்ப்பப்பையிலே எப்படியெல்லாம் இருக்கும், அதனுடைய உருவம், அதனுடைய தோற்றம், இருப்பிடம் எப்படியெல்லாம் இருக்கும் என்கின்ற விஷயத்தை இன்றைய அறிவியல் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். படத்தோடு பிக்சரோடு இருக்குது இணையதளத்தில். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 40 நாட்கள் இந்த குழந்தையினுடைய நிலையை நாம் கருவறையிலே மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 மாத காலம் குழந்தை உருவாகி 5 மாத காலம். இந்த 5 மாத அந்த காலத்திலே தான் ஒரு மலக்கு கருவறைக்குள்ளே நுழைகிறார். கருவறைக்குள்ளே நுழைந்து விட்டு அந்த குழந்தைக்கு அருகாமையிலே ஜடத்தோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு அங்கே அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், இறைவா, இவருக்கு விதியை நான் என்னவென்று எழுதுவது? இவர் ஸ்ரீதேவியா அல்லது மூதேவியா? இவர் எப்படி மரணிப்பார்? சொல், எழுதுகின்றேன். அல்லாஹ் சொல்லுவான், அந்த மலக்கு எழுதுவார். இவர் இந்த உலகத்திலே எத்தனை ஆண்டுகள் வாழ்வார்? 60, 50, 70, 75? அல்லாஹ் சொல்லுவான், இத்தனை ஆண்டுகள் என்று. இத்தனை ஆண்டுகள் என்று அந்த மலக்கு எழுதுவார். எங்கே இருப்பார்? யாருக்கு இந்த உலகத்திலே அவர் என்ன போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து கொடுப்பார் என்கின்ற விஷயங்களை மலக்கு அல்லாஹ்விடத்திலே கருவறையிலே அமர்ந்து கொண்டு கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், அந்த மலக்கும் எழுதுவார் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது குழந்தைக்கு ரூஹ் கொடுப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ் எழுதிவிடுகிறான். இதற்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு, இந்த குழந்தைக்கு நீங்கள் ரூஹை கொடுங்கள். அல்லாஹ் ரூஹை கொடுக்கிறான். அதற்கு அப்புறம் தான் ஜடமாக இருக்கக்கூடிய அந்த கரு குழந்தையாக உள்ளே விளையாட ஆரம்பிக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அறிவியலும் குர்ஆனும் என்கின்ற தலைப்பை இன்று நான் பேசுவதனுடைய அடிப்படை காரணம், இன்றைய உலகிலே நான் கஷ்டப்பட்டதை போல என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நான் சிரமப்பட்டதை போல என் குழந்தை சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறோம். காரணம், நம் குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்விகளின் விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு செயல்படுகிறோம், எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற விஷயத்தை சொல்வதற்காக வேண்டியே இந்த தலைப்பை எடுத்ததின் காரணம். இன்றைய அறிவியல் எல்லாம் ஒரு நிழல்கள், நிஜங்கள் அல்ல. அவைகள் எல்லாம் மாயைகள். அவைகளை வைத்துக்கொண்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. சீனாவில் இன்னைக்கு ரெய்ஜின் என்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறது. ரெய்ஜின்னா முன்னாடியே வந்த கடவுளான்னு தேடி பார்த்தா கடவுள் அல்ல, இவன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பேரு ரெய்ஜின். ஏன்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் இருக்கும். அதனுடைய செயல் அபிவிருத்தியானது. இந்த ஒரே ஒரு ஒற்றை கம்ப்யூட்டரை, சூப்பர் கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு உலகத்தின் எல்லா விஷயங்களையும் உடனுக்குடனே பார்த்து கொள்வார்கள். அந்த அளவிற்கு வல்லமை பெற்ற சூப்பர் கம்ப்யூட்டரை வணங்கக்கூடிய உலகம் சீனாவிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கடவுளுக்கு பெயர் ரெய்ஜின். ஐரோப்பிய உலகத்திலே ஒரு 10% மக்கள் அறிவியலை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். காரணம், எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த சாதனங்கள் எனக்கு பூர்த்தி செய்து தருகிறது, எல்லா விஷயங்களும் இது எனக்கு தருகிறது என்கின்ற அடிப்படையிலே அறிவியலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினுடையவர்களே, இன்னைக்கு ஊர்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஊர்ல சென்னையிலலாம் இருக்கு, குழந்தைகளுக்கு நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், நல்லா அறிவளர்ச்சியா இருக்கணும், மனப்பாட சக்தி அதிகமாகணும் அப்படின்னா அபாக்கஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அபாக்கஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க சென்னையில். ஒரு கிளாஸுக்கு மாதம் 3000 ரூபா 4000 ரூபா, எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ் அபாக்கஸ். இந்த அபாக்கஸ் வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம கையில் சுருட்டுற தஸ்மீ மணி தான் அபாக்கஸ். கையில் வச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறோமே, அதுதான் அபாக்கஸ். தஸ்பீஹ் மணியை முறையாக நாம் செய்தால் நமக்கும் அறிவு வரும். அறிவியல் நிரூபித்திருக்கிறது. எப்படி? மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளினுடைய காப்பகத்திற்கு நீங்கள் சென்று பாருங்கள். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் அறிவினுடைய ஜீனை, அவர்களுடைய ஆற்றலின் திறனை அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிற விஷயம் என்ன தெரியுமா? அபாக்கஸ் மாதிரியே ஒரு கிளாஸ். என்ன கிளாஸ்? The 3 dimension correlation of brain psychology ன்னு சொல்லுவாங்க. முப்பரிமாண பயிற்சி முறை. 3 dimension correlation of brain psychology. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் அறிவின் திறனை அதிகரிப்பதற்காக வேண்டி முப்பரிமாண பயிற்சி முறையை அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார்கள். என்னன்னா, மன வளர்ச்சி குன்றிய குழந்தையை அருகாமையிலே அமர வைத்துக் கொண்டு அந்த குழந்தைக்காக நியமிக்கப்பட்ட ஆசிரியர் அந்த குழந்தைக்கு முன்பாக ஒரு படத்தை பக்கத்தில் வச்சுக்குவார். என்ன படம்னா, அது என்ன படமா இருக்கலாம், உதாரணத்திற்கு சொல்கிறேன், யானை படத்தை வைத்துக் கொள்வார். அந்த குழந்தைக்கு சொல்லித் தருவார். முதலிலே, இது யானை, இது பெரிய கருப்பு யானை, இது சிறிய கருப்பு யானை, இது பெரிய வெள்ளை யானை, இது சிறிய வெள்ளை யானை என்று யானையின் நிறத்தை, அதனுடைய உருவத்தை, அதனுடைய உருவ அமைப்பை, அதனுடைய எண்ணிக்கையை வைத்து சொல்லித் தருவார். இந்த அடிப்படையிலே அந்த குழந்தையினுடைய ஆற்றலின் திறன் அதிகரிக்கிறது என்கின்ற அடிப்படையிலே உலகம் முழுமைக்கும் இந்த பயிற்சியைத்தான், இந்த கல்வியைத்தான் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் அதே அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்தார்கள். நாம் ஏன் தஸ்பீஹ் செய்கிறோம்? கையிலே தஸ்பீஹ் மணியை வைத்துக் கொண்டு ஏன் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோம்? ஏன் 33 தடவை மட்டும்தான் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டுமா? அதிகமாக சொல்லலாமே. அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை மட்டும்தான் சொல்ல வேண்டுமா? அதிகமாக சொன்னால் நன்மைதானே. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறுத்து சொன்னார்கள்? காரணம் என்ன? ஆராய்ச்சி செய்தார்கள் அறிவியல் விஞ்ஞானிகள். சொன்னார்கள், எப்படி மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த பயிற்சியின் மூலமாக அறிவின் திறன் கூடுகிறதோ, தஸ்பீஹ் மணியை முறையாக ஓதினால் கூடும். எப்படி ஓத வேண்டும்? கையிலே தஸ்பீஹ் மணியை வைத்துக் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற நியமத்துகளை எல்லாம் நினைக்க வேண்டும். இறைவன் எப்படியெல்லாம் இருப்பான், எப்படியெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்ற நியமத்துகளை விளங்கி சுப்ஹானல்லாஹ் 1, சுப்ஹானல்லாஹ் 2, சுப்ஹானல்லாஹ் 3 என்று கையிலே தஸ்பீஹ் மணியை உருட்டுகின்ற ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் இந்த அறிவின் திறன், ஆற்றலின் ஜீன் அறிவிக்கிறது, அதிகரிக்கிறது என்கின்றார்கள் இஸ்லாமிய விஞ்ஞானிகள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சிற்சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், அது அத்துணையும் இன்று அறிவியல் ரீதியாக மனிதனுக்கு பயன் தரத்தக்க விஷயங்களே தவிர வீணான விஷயங்கள் அல்ல. உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எல்லா படைப்புகளை விடையும் மனிதனை சிறப்பாக படைப்பாக ஆக்கினான். காரணம், அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுத்தான் என்கின்ற ஒரே காரணத்திற்குத்தான். நிறைய பயான்களை கேட்டிருப்போம். பகுத்தறிவினால் மனிதன் சிறப்பு பெற்றான், மேன்மை பெற்றான், கேள்விப்பட்டிருப்போம். இந்த பகுத்தறிவினால் நமக்கு என்ன பயன்? எது போன்ற பயன்களை நாம் அடைந்து கொண்டோம்? எத்தனையோ அறிவியெல்லாம் இருக்குங்க. சும்மா சின்ன ஒரு விஷயம், இந்த பகுத்தறிவு இருப்பதின் காரணமாகத்தான் நாம் சந்தோஷமான விஷயங்களுக்கு சிரிக்கிறோம், துக்கமான விஷயங்களுக்கு அழுகிறோம். என்னைக்காவது நாம கொடுத்த பிஸ்கெட்டுக்காண்டி தேங்க்ஸ்ன்னு சொல்லி நாய் சிரிச்சு பார்த்துருக்கோமா? என்னைக்காவது நாம கொடுக்கிற புல்லுக்கும் புண்ணாக்குக்கும் ஆடு மாடு சிரிச்சு பார்த்துருக்குமா? இல்லை, சிரிச்சா நம்ம தான் முன்னாடி இருக்க முடியுமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தின் ஜீவராசிகள் எல்லாம் சிரித்தால் எப்படி இருக்கணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனைக்குள்ளே வராது. காரணம்,
உலகத்தின் எந்த ஜீவராசிகளுக்கும் பகுத்தறிவு கிடையாது. அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறிவை கொடுத்தான். பகுத்தறிவின் சிறப்பு மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஒற்றை பகுத்தறிவை வைத்துக் கொண்டுதான் நாம் இந்த உலகத்திலே மேன்மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிரிக்கிறோம், அழுகிறோம், சந்தோஷப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம். வேறு எந்த படைப்புகளுக்குமே கிடையாது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நமக்கெல்லாம் தெரியும் ஒரு 3 நேரத்தில் தொழக்கூடாது அப்படின்னு. எந்த 3 நேரம்? காலையில் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் இஷராக்கு வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? தொழக்கூடாது. சூரியன் நடுவுச்சியிலே இருக்கும்போது தொழக்கூடாது. சூரியன் மறைகின்ற நேரத்திலே தொழக்கூடாது. இது 3ம் நமக்கு தெரிந்த விஷயம். நம்ம ஊரில் ஒவ்வொரு பள்ளியில எழுதி போட்டிருப்பாங்க. தொழக்கூடாத நேரங்கள் சூரிய அஸ்தமம், சூரிய உச்சம், சூரியன் மறைவு. 3 நேரத்திலும் தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாது? அல்லாஹ்வை எல்லா நேரத்திலும் தொழலாம், தொழ வேண்டும். ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நீங்கள் தொழாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள்? காரணம் என்ன? எல்லா நேரத்திலும் இறைவனை வணங்குவது அவசியம் என்று விளங்கி இருக்கின்ற நமக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும். இந்த நேரத்திலே ஏன் பெருமானார் அவர்கள் தொழக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள்? காரணம் என்ன? அறிவியலுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட விஞ்ஞானிகள், இஸ்லாமிய அறிஞர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த 3 நேரத்திலும் சந்திரனும் சூரியனும் பூமியும் ஒரு விதத்திலே ஒரு நேர்கோட்டிலே வருகிறது. நேர்கோடுனா 90 டிகிரியில் அல்ல, ஒரு விதத்திலே ஒரு நேர்கோட்டிலே வருகின்றது. இப்படி எப்பொழுதெல்லாம் சூரியனும் சந்திரனும் பூமியும் இந்த அமைப்பிலே வருகிறதோ, வருகின்ற நேரத்திலே பூமியின் தரையிலே ஒரு விசை ஏற்படுகிறது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜியோட்டிக் என்று சொல்வார்கள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜியோட்டிக், புவியீர்ப்பு காந்த மின்விசை. 3 விசை: காந்த விசை, புவியீர்ப்பு விசை, மின்விசை. இந்த 3 விசைகளும் இந்த 3 அமைப்புகளும் தரையிலே ஏற்படுகிறது. விஞ்ஞானிகள் எழுதுகின்றார்கள், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஜியோட்டிக் ஃபோர்ஸ் இந்த உலகத்திலே ஏற்படுகின்ற சமயத்திலே ஒரு அடியான் தன் தலையை பூமியிலே வைத்தால் அவன் சிந்திக்கின்ற ஆற்றலின் திறனின் ஜீட் குறைகிறது. அறிவினுடைய ஆற்றல் குறைகிறது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ற 3 நேரத்திலும் தொழுவது ஹராம், தொழக்கூடாது. எல்லா நேரத்திலும் தொழுகையை தொழுகுங்கள் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நேரத்தில் மட்டும் தொழ வேண்டாம் என்று சொன்னதின் காரணம், நம்முடைய அறிவெல்லாம் குறைந்துவிடும், தொழாதீர்கள், முடிந்ததற்கு பின்பாக தொழுகுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய அறிவியலின் எல்லா விஷயங்களையும் நீங்கள் குர்ஆனுக்கு முன்பாக, ஹதீஸிற்கு முன்பாக கொண்டு வந்தால் அத்துணைக்கும் குர்ஆனும் ஹதீஸும் உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும், நிறைவு பெறாது, சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் வக்து வந்தோனே தொழுகிறமே, தொழுகை கால அட்டவணை என்று பார்த்துட்டு ஊர்ல எல்லாம் தெரியும், தொழுகை கால அட்டவணை தொங்க விட்டுருப்பாங்க. அது நம்ம லால்பேட்டையை சார்ந்த ஒரு ஆலிம் அவர்கள் கண்டுபிடித்த தொழுகை கால அட்டவணை. அதை எதை அடிப்படையாக வைத்து கண்டுபிடித்தார்கள்? அறிவியல் அல்ல, விஞ்ஞானி அல்ல, சாதனம் அல்ல, எதுவும் அல்ல. பெருமானார் கற்றுத்தந்த ஹதீஸின் அடிப்படையிலே கண்டுபிடித்தார்கள். நம் தமிழகம் முழுவைக்கும் அதைத்தான் தொழுகை கால அட்டவணையாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 12 மாதங்களுக்கும் 12 மாதங்களுக்கும் முஹர்னுடைய வக்து இந்த நேரத்திலே ஆரம்பிக்கிறது, இந்த நேரத்திலே முடிக்கிறது என்று எழுதி தந்திருக்கிற அந்த தொழுகை கால அட்டவணையை பாரம்பரியமாக நாம் எல்லாம் பின்பற்றி வருகிறோமே. இது அறிவியல் சொன்ன விஷயம் அல்ல, இது அறிவியல் கற்றுத்தந்த விஷயம் அல்ல. ஆலிம்களுக்கு தெரியும். மதரசாவிலே 7ஆம் ஜும்ராவிலே ஃபல்சஃபா என்ற ஒரு கிதாபை ஓதி தருவார்கள். ஃபல்சஃபா வானவியல் குறித்துண்டான விளக்கங்களை ஓதி தருவார்கள். அந்த விளக்கத்தை அடிப்படையாக வைத்து நம்மூரை சேர்ந்த ஆலிம் அவர்கள் அந்த கண்டுபிடிப்பை, தொழுகை கால அட்டவணையை இங்கிருந்து கொண்டே எழுதினார்கள். ஜனவரி மாசம் சந்திரன் சூரியன் எவ்வளவு நேரத்தில் காலையில உதிக்கும், எப்பொழுது உச்சிக்கு வரும், எப்பொழுது மறையும், மே மாசத்துல எப்படி இருக்கும், பனிகாலத்தில் எப்படி இருக்கும், இந்த கால சூழ்நிலை எல்லாம் அறிந்து அந்த கிதாபை மட்டும் மையமாக வைத்து எழுதினார்கள். வேறு எந்த சாதனமும் இல்லை, துணைக்கு வேற எந்த அறிவியல் விஞ்ஞானிகளும் கிடையாது.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய விஷயங்கள், இமாம்கள் நமக்கு எழுதி தந்திருக்கிற கிதாபுகளின் விஷயங்கள் அத்துணையுமே இன்றைய அறிவியல் உலகினுடைய விஷயங்களுக்கு சவால் விட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். 1996 இந்த அறிவியல் உலகம் மிக பெருமையோடு கொண்டாடியது. காரணம், தாய் இல்லாமலேயே, தாயின் கருவறையிலே எங்களால் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும், குளோனிங் முறையில் கொடுக்க முடியும். 1996 டோலி என்கின்ற ஒரு ஆடு கண்டுபிடிச்சான். அந்த ஆடு அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆட்டினுடைய அணுவை எடுத்து எந்த ஆட்டிலே வைத்தால் கருவுருமோ அதிலே வைத்தான், கருவுற்றது, டோலி என்கின்ற ஆற்றை பெற்றெடுத்தான். இந்த அடிப்படையிலே ஆட்டை மையமாக வைத்து இந்த உலகத்திலே ஒரு குழந்தையின்மையால் அவதிப்படுகின்ற ஒரு தாய்க்கு குழந்தையை கொடுக்க முடியும் என்று இன்றைய அறிவியல் உலகம் குளோனிங்கை மிக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் பின்னாடி அப்படியே வாங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பாருங்க. எந்த தாயும் இல்லை, எந்த தந்தையும் இல்லை. சரி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதி மனிதன் அப்படிதான் படைக்கணும், சரி ஓகே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வந்தார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை, ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்றார்கள். இந்த படைப்பியல் கோட்பாடிலே குளோனிங் முறையில் ஒரு சின்ன சிக்கல் என்ன தெரியுமா? ஆணினுடைய அணுத்துளுவை எடுத்து பெண்ணின் கர்ப்பப்பையில வச்சா அந்த எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஒய், எக்ஸை வச்சா ஆண் குழந்தை, ஒய்யை வச்சா பெண் குழந்தை. ஆனால் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வயிற்றிலே கருவுற்ற ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எக்ஸ் குரோமோசோமும் இல்லை, ஒய் குரோமோசோமும் இல்லை, எந்த குளோனிங்கும் இல்லை. குளித்து கொண்டிருக்கிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வருகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்கிறார்கள். ஒரு ஆணின் குரல் கேட்ட ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். யார் இது? வரலாற்றிலே இப்படியும் எழுதப்படுகின்றது, நாளை கியாமத்திலே மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் திருக்கல்யாணம் முடித்து கொடுப்பான். ஹூருல் ஈன்களை, நம்முடைய மனைவிமார்களை திருக்கல்யாணம் முடித்து கொடுப்பான் என்கின்ற நிகழ்ச்சி வரலாறு நமக்கு தெரியும். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட பெண்மணிகளை அவர்களின் மனைவிமார்களுடன் சேர்த்து திருமணம் முடித்து கொடுப்பான். அதிலே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒன்று. காரணம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே மிக சீதேவியாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்கின்ற அடிப்படையிலே நாளை மறுமையிலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் திருமணம் முடித்து வைப்பான் என்கின்ற வரலாறு நமக்கு தெரியும். இந்த இமாமுனா இப்னு கஸீர், இமாமுனா அர்-ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற பல்வேறு இமாம்கள் ஒரு சில குறிப்பிட்ட தஃப்சீர்களிலே எழுதப்படுகின்ற விஷயம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களின் சட்டையை திறந்து நெஞ்சிலே ஊதி விடுகிறார்கள், கருவுற்றார்கள். அந்த நேரத்திலே வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரின் தோற்றத்திலே வந்தார்களாம். பெருமானாரின் தோற்றத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். காரணம், இதே மரியமைத்தான் நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பெருமானாருக்கு திருமணம் முடித்து வைப்பான் என்கின்ற காரணத்திற்காக வேண்டி பெருமானார் தோற்றத்திலே ஜிப்ரீல் வந்தார்கள், ஊதினார்கள். எக்ஸ் அல்ல, ஒய் அல்ல, கருவல்ல, ஆண் அல்ல, பெண் அல்ல, எதுவும் இல்ல, வெறும் காற்று. அல்லாஹ் கருவுறச் செய்தான். இந்த ஆராய்ச்சியை இன்றைய குளோனிங் அறிவியலோடு ஒப்பிட்டு பாருங்கள், சாத்தியமே கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய உலகிலே அத்துணை விஷயங்களுக்கும் அறிவியல் தேவை. எல்லாத்துக்கும் அறிவியல் தேவை. பில்டிங் கட்டணும், சாப்பாடு சமைக்கணும், ஃபேனை போடணும், ஏசியை போடணும், ட்ரெஸ் போடணும், எல்லாத்துக்கும் அறிவியல் தேவை. அது அத்தனையும் குர்ஆன் சொல்லித் தருகிறது நமக்கு. இந்த அறிவியல் முதலாக செய்த ஆராய்ச்சி, இந்த பூமி எப்படி உருவானது, மனிதன் எப்படி வந்தான், எங்கிருந்து வந்தார்கள், இந்த ஆராய்ச்சி எப்ப தெரியுமா முடிவு பெற்றுச்சு?
நீங்களாம் பிறந்திருப்பீங்க, நான் பிறக்கல, நீங்க பிறந்திருப்பீங்க. 1978 தான் முடிச்சான். 1978 தான் பூமி எப்படிப்பா உருவாச்சு என்கின்ற கண்டுபிடிப்பையே இந்த அறிவியல் இந்த உலகிற்கு சொன்னது. ஆனால் குர்ஆன் சொல்லி முடிஞ்சு அல்லாஹ் ஒற்றை வசனத்திலே சொல்லி முடித்தான். இந்த உலகம் எப்படி இருந்தது, எப்படி உருவானது. மனிதன் எப்படி உருவானா என்பதற்கு டார்வின் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னா இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் சரியான பதில சொல்லல. மனிதன் எப்படி வந்தான், அல்லாஹ் எப்படி மனிதனை நாம் கொண்டு வந்தோம் என்கின்ற விஷயத்தை தெல்ல தெளிவாக சொல்லி முடித்தான். 1973 ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்பொழுதுதான் விஷயமே தெரியுது. அதற்கு முன்பும் ஆராய்ச்சி செய்தார்கள். இந்த உலகம் எப்படி உருவானது என்று பல ஆராய்ச்சி செய்தாங்க. எதை அடிப்படையா வச்சு அப்படின்னா, நியூட்டன் இது போன்ற விஞ்ஞானிகளுடைய அந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். விளக்கம் கிடைக்கல, விளக்கமே இல்லை, எதுவுமே பதில் சொல்ல முடியல. இறுதியிலே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, இந்த உலகம், பூமி, சந்திரன், சூரியன் எல்லா கோள்களும் ஒன்றாக சேர்ந்து இருந்தது. வெப்பமயமாக இருந்தது, ரொம்ப வெப்பமாக கொதித்து கொண்டு இருந்தது. வெப்பம் ஒரு உச்சநிலையை அடைகின்ற போது எல்லாம் வெடித்தது. வெடித்து சிதறதில் பூமி தனியாக வந்தது, சந்திரன் தனியாக போனது, சூரியன் தனியாக போனது, வானம் தனியாக இருந்தது, எல்லா கோள்களும் பிரிந்தது என்கின்ற ஆராய்ச்சியை அறிவித்துவிட்டு இவர்கள் கண்டுபிடித்த இந்த தியரிக்கு பேர் வச்சாங்க பிக் பேங் தியரி அப்படின்னு. உலக பெருவெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பிக் பேங் தியரி உலகம் எப்படி வந்தது, எப்படி உருவானது என்பதற்கு சொல்லுவார்கள். இந்த அடிப்படையில் தான் உலகம் உருவானது. இவர்கள் கண்டுபிடித்தார்கள், ஒத்துக்கொள்கிறோம், இவர்களின் ஆராய்ச்சி சரிதான் என்கின்ற அடிப்படையிலே 1978 இந்த 2 விஞ்ஞானிகளுக்கும் நோபல் பரிசும் கொடுக்கப்பட்டது. முறையா பார்த்தோம்னா நோபல் பரிசு கொடுத்திருக்கவே கூடாது. காரணம் குர்ஆன்ல இருக்குங்க. அது புதுசாலாம் கண்டுபிடிக்கல. நோபல் பரிசு யாரு கொடுக்கணும்? புதுசா கண்டுபிடிச்சதானே கொடுக்கணும். புதுசாலாம் இல்லை, புதுசல்ல, பழசு. 1400 வருடங்களை தாண்டிய பழசு. குர்ஆனுடைய ஒற்றை வசனத்திலே அல்லாஹ் சுருக்கமாக சொல்லி முடித்தார். அல்லாஹ் காஃபிர்களை பார்த்து கேட்கிறான், அவலம் யரல்லதீன கஃபரு அன்னஸ் ஸமாவாதி வல் அர்து கானதா ரத்கன் ஃபஃதக்னாஹுமா. கானதா ரத்கன் ஃபஃதக்னாஹுமா என்கின்ற இந்த 2 வார்த்தையில உலகம் எப்படி உருவானது அல்லாஹ் சொல்லி முடிச்சான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்னஸ் ஸமாவாதி வல் அர்து, இந்த காஃபிர்கள் பார்க்கவில்லையா, இந்த வானத்தையும் பூமியையும் அவர்கள் பார்க்கவில்லையா, இது எப்படியெல்லாம் இருந்தது என்று அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா என்று கேள்வியை கேட்டுவிட்டு பதிலை சொல்கின்றான் இறைவன். கானதா ரத்கன் ஃபஃதக்னாஹுமா, இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கின்ற எல்லா படைப்புகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருந்தது. கானத்தா ரத்கன் சேர்ந்து இருந்தது. ஃபஃதக்னாஹுமா, அவற்றை நாம் தான் பிரித்தோம். இதுதான் பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி எது? கானத்தா ரத்கன் ஃபஃதக்னாஹுமா, சேர்ந்து இருந்தது, நாம் பிரித்தோம். வானத்தை, பூமியை, சந்திரனை, சூரியனை, இன்ன பிற எல்லா கோள்களையும் நாம் தான் பிரித்தோம் என்று 1978 இப்ப சமீபமா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடித்த விஷயத்தை உலகம் அறிவியல் பெருமையோடு பேசுகின்றது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி முடித்து விட்டார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி குர்ஆனுடைய எல்லா விஷயங்களும், பெருமானாருடைய எல்லா வார்த்தைகளும் அறிவியல் விஞ்ஞானம் தான். சோலார் சிஸ்டம் படிச்சிருப்போம். சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் எல்லாம் சுத்துதா, இல்ல சந்திரனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் எல்லாம் சுத்துதா? ஆராய்ச்சி பல ஆண்டுகள் நடந்தது. 17ஆம் நூற்றாண்டிலே தான் விடை கிடைச்சிச்சு. 17ஆம் நூற்றாண்டிலே விடை கிடைச்சிச்சு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத் யாசீன்ல ஒரு ஆயத்துல சுருக்கமா சொல்லி முடிச்சான். குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். இங்கிலீஷ்ல
எல்லா கோள்களும் சந்திரனை மையமாக வைத்து என்ன வார்த்தை சொல்லுவாங்க? யாருக்கா ஞாபகம் இருக்கா? சுத்துகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? அரவுண்டிங். அரவுண்டிங், ஓகேவா? இந்த அரவுண்டிங்கிற வார்த்தையே தப்பு. சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களும் சுற்றுகிறது, பூமி சுற்றுகிறது, சந்திரன் சுற்றுகிறது என்று சொன்னால் இன்றைய அறிவியல் சொல்லுகிற இந்த அரவுண்டிங் என்கின்ற வார்த்தை தவறான வார்த்தை. எப்படி? இது சூரியன், இந்த சூரியனை மையமாக வைத்து எல்லா கோள்களும் சுற்றுகிறது என்று சொன்னால், சுற்றுதுன்னா இப்படிதான் சுத்தணும், இப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன ஆகும்? பூமி இப்படியே சுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இங்க மட்டும்தான் பகலாக இருக்கும், இங்க இருட்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் அரவுண்டிங் என்று சொல்லுகின்ற அறிவியல் வார்த்தை தவறான வார்த்தை. காரணம், அரவுண்டிங் என்பதற்கு நமக்கெல்லாம் தெரியும், இதை மையமாக வைத்து இதை சுற்றுகிறது என்று சொன்னால் இப்படிதான் சுத்திட்டு போகணும். அப்படி என்றால் உலகத்தின் பாதி நாடுகள் பகலாக இருக்கும் கியாமத்து வரைக்கும், பாதி நாடுகள் இரவாக இருக்கும் கியாமத்து வரைக்கும். அப்படித்தானே இருக்கணும் அரவுண்டிங்கிற வார்த்தை பிரகாரம். நான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா? குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். எல்லா கோள்களும் சூரியனை மையமாக வைத்து சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த யஸ்பஹூன் என்கின்ற வார்த்தைக்கு குர்ஆனுடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. சுற்றி கொண்டிருக்குதுன்னு போட மாட்டாங்க, நீந்தி கொண்டிருக்கிறதுன்னு போடுவாங்க. சபஹா அப்படின்னா ஸ்விம்மிங், நீந்தினான்னு அர்த்தம். குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், எல்லா கோள்களும் சூரியனை மையமாக வைத்து நீந்தி கொண்டிருக்கிறது. நீந்தனா எப்படி வேணாலும் நீந்தலாம், உள்நீச்சல் போலாம், மேல வரலாம், தலைகீழா போனா எப்படி வேணாலும் போலாம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், எல்லா கோள்களும் சூரியனை சுற்றவில்லை, நீந்துகிறது. இந்த நீந்துதலின் காரணமாகத்தான் பூமியிலே பகலும் இரவும் மாறி மாறி வருகிறதே தவிர அரவுண்டிங் சுற்றுகிறது என்கின்ற அடிப்படையிலே அல்ல. அந்த அடிப்படையில் இன்று வரைக்கும் அறிவியல் சொல்லுகின்ற அந்த வார்த்தையும் முடிவும் தவறான விஷயம். குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ் சூரத் யாசீனிலே சொல்ல முடித்தான், குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், எல்லா கோள்களும் சூரியனை மையமாக வைத்து நீந்தி கொண்டிருக்கிறது. நீந்தி கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இந்த பூமியிலே இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. கோடை காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம் என்கின்ற இது போன்ற காலநிலைகள்லாம் மாறி மாறி வருகின்றது. சூரியன், இந்த பூமி இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தால் வராது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருகிறது, தன்னைத்தானே சுற்றி சூரியனை சுற்றுகிறது. இந்த தன்னைத்தானே சுற்றுவதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். இந்த ஆயத்துல விஷயத்தை சொல்லுகின்ற இறைவன் இந்த ஆயத்துல இன்னொரு அற்புதமும் வச்சிருக்கிறான். இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சில இடங்கள்ல வார்த்தைகள்ல விளையாடுவான். அதுல இந்த ஆயத்து ஒண்ணு. குல்லுன் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன், எழுதி பாருங்க. குல்லுன் ஃபீ ஃபலக், எல்லா கோள்களும் சூரியனை மையமாக வைத்து சுத்துகிறது. குல்லுன் ஃபீ ஃபலக், இப்படி வாங்க. குல்லுன் ஃபீ ஃபலக், இது அப்படியே பின்னாடி இருந்து எழுதி படிச்சுட்டு போங்க. அதே வார்த்தை தான் வரும், குல்லுன் ஃபீ ஃபலக்னு. முன்னாடி இருந்து படித்தாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் தான், பின்னாடி இருந்து படித்தாலும் குல்லுன் ஃபீ ஃபலக் தான். இறைவன் சொல்லுகிறான், இப்படி இந்த எழுத்துக்கள் மாறி மாறி நீந்துவதை போல இந்த உலகத்திலே சந்திரன் பூமியை, பூமி இந்த உலகத்திலே சூரியனை மாறி மாறி நீந்திக் கொண்டு சுத்தி கொண்டே வருகிறது என்று குர்ஆன் அர்த்தத்தில் மட்டுமல்ல, அதனின் அல்ஃபாவுகளை, அதனின் எழுத்துக்களை அல்லாஹ் மாற்றுவதிலே நமக்கு ரகசியமாக அறிவித்து தருகிறார். இது குர்ஆனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அற்புதம். வேற இந்த உலகத்தில் வேறு எந்த வேதத்திற்கும் கிடையாது.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய இன்ஷா அல்லாஹ் கடைசி 10ல வெறும் குர்ஆன் என்று மட்டுமே பேசுவோம். அவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். குர்ஆனிலே இறைவன் சொல்லாத விஷயங்கள் கிடையாது. இறைவன் சொல்லி இருக்கிற சிற்சில விஷயங்களுக்கும் குர்ஆனிலே காரணம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பேனை பத்தி சொல்றான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல பேனை பத்தி சொன்னா? இமாம்கள் பல பக்கங்களுக்கு விளக்கம் எழுதுறாங்க. இப்படி இந்த குர்ஆனிலே நாம் பார்க்கிற படித்திருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த உலகத்திலே காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் அல்லாஹ் எந்த ஒன்றையும் படைக்கவில்லை. எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு அறிவியல் ரீதியான